லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இந்த விஷயம் இப்போ இவ்வளோ பாப்புலராக இருக்குது. இருந்தும் இந்த விஷயத்தை சீக்ரெட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வாசுகி சங்கர். நான் ஒரு 8 இயர்ஸாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை தான் இந்த சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதை ஏன் சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது எல்லாருக்கும் புரியாது. அதுதான் இதில் இருக்க பியூட்டியே. அதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா, ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய புற உலகம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்மளுடைய எண்ணங்கள்னால தான் உருவாகுது. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இப்போ நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்கிற பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி உருவாச்சுன்னா, முதல்ல யாரோ ஒருத்தவங்களோட சிந்தனையில் தான் உருவாச்சு. ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு யோசிப்பாங்க. முதல்ல அதுக்கான ஒரு தேவை இருந்திருக்கும். அந்த தேவையை பற்றி அவங்க சிந்திச்சதுனால அது சார்ந்த எண்ணங்கள் உருவாக்கி அது ஒரு பொருளாக நம்ம கண்ணு முன்னாடி உருவாகியிருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் லேண்ட்லைன் வச்சுருந்தோம். இப்போ நம்ம எல்லார் கையிலையும் மொபைல் வந்திருக்கு. எங்கே தேவைகள் இருக்கோ அப்போ தான் பொருட்கள் வந்து உருவாகுது. இதுதான் ரியாலிட்டியே. ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஃபைனிட் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கிறதா சொல்லுவாங்க. ஒரு விஷயம் வேணும்னு ஒருத்தவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது கிடைச்சே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது இந்த இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள்னால ஏன் நம்ப முடியாமல் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய நியூஸ் கன்சியூம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை மேலே ஒரு பெரிய விருப்பம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கெப்டிக்கலாக இருப்பாங்க. இல்லை, இது இப்படி தான், இதில் இப்படி தான் பிரச்சனை வரும், இது இப்படி தான் முடியும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டாக ஒரு கண்டிஷனிங் மைண்டோடு இருப்பாங்க. அப்போது இப்படி இருக்கிறது தப்பான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நானே அப்படித்தான் இருந்தேன். பட் எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தப்போ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தாலும் நான் அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு ரிசர்ச் பண்ணேன். யார் இதை சரியாக கற்றுக் கொடுக்குறாங்கங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அவங்களும் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் வந்து இந்த விஷயத்தை நம்புகிறீங்க, இல்லை உங்களுக்கும் வாழ்க்கை பெரிய அளவில் மாறணும்லாம் நினச்சிங்கன்னா, இதுக்காக கம்யூனிட்டிஸ் இருக்குது. ரைட் பீப்புளை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையே. ஸோ அப்படி கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையை மாற்றணுன்னா ரொம்ப சுலபமாக, அழகாகவும், ஈஸியாகவும் மாற்றிக்கலாம். சரி, இப்போ நான் ஏன் இதை நம்புகிறேன்னு உங்ககிட்ட சொல்கிறேனே. ஒன்று, நம்ம நினைக்கிறது நடக்குது, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கை மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை உருவானது அது என்னோடய அம்மா அப்பா எனக்கு கொடுத்ததா. என்னோடய அம்மா அப்பா படிக்காதவங்க தான். லைஃப் ரொம்ப அன்சர்டைனாக தான் இருந்தது. ஆனால் அவங்க வாழ்க்கையை அணுகின மாதிரி இப்போது நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க கூட வாழ்க்கையை அணுகிறது கிடையாது. எப்போவுமே ஒரு விதமான பயத்தோடையும் நம்பிக்கை இல்லாத தன்மையோடையும் தான் நிறைய பேர் வாழ்கிறத என்னால் பார்க்க முடியுது. அப்போது இது வந்து என்னென்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவரை நம்பணும் அப்படி. அதாவது இதை தான் சரண்டர் அப்படின்னு சொல்கிறதுன்னு கூட வச்சுக்கலாம். நான் சரண்டர் ஆகணும்லாம் சொல்லலை. உண்மையிலே நீங்கள் ரிசர்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும். லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது நியூரோ சயின்ஸ். அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம தான் முயற்சி பண்ணணும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் எல்லாத்தையும் கேள்வி மட்டும் கேட்பேன்னா கேள்வி மட்டுமே கேட்டுட்டு வாழ்க்கையை வீணாக்கிட்டும் உட்காரலாம். ஸோ எல்லா சாய்ஸும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு நம்ம முயற்சி செஞ்சால், நம்மக்கிட்ட கிளாரிட்டி இருந்தால், நம்மளால் நம்ம வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியும். என் வாழ்க்கை மாறிச்சு, உங்கள் வாழ்க்கையும் மாறும். உங்களால் முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணி நடந்திருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.